வணக்கம் மக்களே, நீங்க பார்த்திருப்ப சேனல் ஃபை சினிமா. நான் உங்க விஜய் சத்யா தான். இன்னைக்கு சினிமா அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வேற எதுவும் இல்ல, புஷ்பா 2 தான். புஷ்பா 2க்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருதோ அந்த அளவுக்கு சர்ச்சைகளுமே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் புஷ்பா 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரீமியம் ஷோ பார்க்க போன ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பையனுக்குமே பிரெயின் டெட் ஆயிடுச்சு. இதனால அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணி ஜாமீன்ல வெளியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, அல்லு அர்ஜுன் என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய சதிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் வீட்டு மேல நிறைய மர்ம நபர்கள் கல் வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்களாம். இந்த விஷயத்த இப்ப போலீசார் அவங்களை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனைலாம் ஒரு சைட் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, புஷ்பா 2 படத்துக்கு கூட்டிட்டு போகல அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு 3வது மாடியில இருந்து குதிச்சிருச்சாம். சோ ஒரு படத்துக்காக எதுக்காக இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்ற விஷயமே தெரியல. சோ ஒருவேளை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணிருங்க. செகண்ட் அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படத்துல பாக்குறப்ப இந்த ஹீரோஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் நல்லா நடிக்கிறாருல அப்படின்னு சொல்லி. அதையுமே தாண்டி அவங்களோட பர்சனல் லைஃப் நமக்கு அதை விட பிடிக்கும். அதாவது அஜித், ஷாலினி இந்த மாதிரி பேர்லாம் பாக்குறப்ப அதே மாதிரிதான் ஒரு பேர் ஆர்த்தி, ஜெயம் ரவி. இவங்க ரெண்டு பேத்தையுமே பாக்குறப்ப நல்லா வாழ்றாங்கல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஆனா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இதனால குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கலுமே செஞ்சிருந்தாங்க. ரீசெண்டா இந்த கேஸோட விசாரணையுமே நடந்திருக்கு. ரெண்டு பேத்துக்கு நடுவுல சமரசமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா, ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மனசு விட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்களாம். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் 1 மணி நேரமா சமரசமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்களோட பேச்சுவார்த்தையில முன்னேற்றமே தெரியுது. கண்டிப்பா அடுத்த ஹியரிங்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதா முடிவு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்க சேர்ந்தா கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஹாப்பி தான். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இப்போ ரீசெண்டா டைவர்ஸ் பண்ற ஒரு ஐடியால டைவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர்ல இவங்க திரும்பி சேர்ந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாரை பார்த்தா தோணுது அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணிருங்க. மூணாவது அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் ராகவா லாரன்ஸ் வச்சு பென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அடுத்ததான் மிஸ்டர் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தையுமே ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்துல யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய பாரத் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் நிரஞ்சன் தான். இப்பதான் இந்த படத்தோட ப்ரோமோ கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ அந்த ப்ரோமோ பாக்குறப்ப ப்ரோமோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, எப்பவுமே லோகேஷ் கனகராஜ் படம்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அது எல்லாமே இல்லாம ஒரு மாதிரி காமெடியா கொண்டு போயிட்டு அந்த ப்ரோமோ ஃபுல்லாவே ஃபன்னா இருக்கும். அப்புறம் லோகேஷ் கனகராஜோட என்ட்ரி இந்த மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தோட டைரக்ஷன் நிரஞ்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க லொகேஷன்ல போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே அவருமே எங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொண்ணு கிட்ட போய் லவ்வே சொல்ல தெரியாத ஒரு ஹீரோ தான் பாரத் தான். அவரு ஒரு பொண்ணை எப்படி காதலிக்கிறாரு அப்படின்ற விஷயம் தான் படத்தோட கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்லைன் கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலுமே பாரத் நடிக்கிறாரு, நிரஞ்சன் டைரக்ஷன் அப்படின்றப்போ யூடியூப்ல இவங்களோட வீடியோஸ்லாம் செம்ம ஃபன்னா ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். இவங்களை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்றப்போ கண்டிப்பா ஒரு பக்கா கமர்ஷியல் மூவியா தான் இந்த படம் இருக்கும் அப்படின்ற விஷயம் இந்த ப்ரோமோ, இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், ஒன்லைன்லாம் கேட்கறப்பே நமக்கு தெரியுது. ஸோ இந்த படத்து மேல உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்களோட கனவு கண்ணியா இருக்கக்கூடிய சன்னி லியோன் பத்தி தான். சோ சன்னி லியோன் அப்டேட் அப்படின்னு சொல்லி தானே பாக்குறீங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, சத்தீஸ்கர்ல கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு மந்த்லி 1000 கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அந்த மாதிரி சன்னி லியோனோட பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒருத்தர் மாசம் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்திருக்காரு. சன்னி லியோனோட ஹஸ்பண்ட் பேர் அப்படின்னு சொல்லி ஜானி சின்ஸ் அப்படின்ற ஒரு பேரையுமே யூஸ் பண்ணி மந்த்லி இந்த மாதிரி அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் இப்போ தெரிஞ்ச அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இதை பத்தின ஒரு விசாரணை தான் போயிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த சைடு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப அப்போ மந்த்லி குடும்ப கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு 1000 கொடுக்குற இடத்துல இப்படியெல்லாம் வர மோசடி நடந்துட்டு இருக்கே. அதுவும் இல்லாம சன்னி லியோன் பேரை யூஸ் பண்ணி இத்தனை மாசம் இவர் 1000 வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த சைடு இன்னொரு பிரச்சனையுமே போயிட்டு இருக்கு. ஆனா இங்க இவ்வளவு பிரச்சனை போனாலுமே நம்ம பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னடா என் தங்கத்தோட பேரை யூஸ் பண்ணி எப்படா நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சன்னி லியோனோட பேரை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணிருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் ஃபை சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.